ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஜெய் அபி வந்து செலிப்ரேட் பண்ணலாம், ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அவ்வளோதான், திங்ஸ் வாங்க கிளம்பிட்டோம். கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். ஆமாம், பைக்கு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பட்டையை போட்டு பூஜையை போட வேண்டியதான். அதுக்கு பொருள் வாங்குறதுக்கு கிளம்பிட்டோம். அந்த விலாகை தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. ஆமாம், பொருள் வாங்கும் போது பர்ஸு பழுக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு அபி சொல்லியிருக்கா. பர்ஸை பழுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. பார்ப்போம். சரி, அந்த விலாகை தான் இந்த இதில் பார்க்க போறீங்க. ஆயுத பூஜை செலிப்ரேஷன் விலாக். ஆயுத பூஜை கொண்டாடலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு நேராக கடை வீதிக்கு போயிட்டு பழக்கடைக்கு போய் நிப்பாட்டி பார்த்தா சும்மா திபுன்னு ஏகப்பட்ட பழம். சரி அப்படியே பழத்தை அள்ளி பொறுக்கி போடு அப்படின்னா இவ பொறுக்கி போட்டுக்கிட்டே இருக்கா. இந்த பழத்தை எடுத்து போடுறான், அந்த பழத்தை எடுத்து போடுறான், அந்த பழம் இந்த பழம் அந்த பழம் இந்த பழம் நல்லா பார்த்து சொல்கிறான். ஞான பழம் இதில் கூப்பிட்டா வேற ஒரு முறப்பு வேற. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழத்தையும் வாங்கிட்டு நம்ம அண்ணன்கிட்ட கொடுத்து பில்லை போட்டுட்டு சைடில் திரும்பி பார்த்தா பூக்கடை. சரி பூவையும் வாங்கி உள்ள சொருவு அப்படின்ட்டு சுற்றியும் பார்த்தா சும்மா திப்புன்னு கூட்டங்க. ஆயுத பூஜைலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க போல. சரி ஓகே வா அடுத்து போய் வாங்க போகலாம், இலையை வாங்க போகலான்னு சொல்லிட்டு இந்த கடையில் நிப்பாட்டு அந்த கடையில் நிப்பாட்டு எந்த கடையில் நிப்பாட்டாமல் ஒரு இலை கடைக்கு கூப்பிட்டு வந்து அவ்வளோ நிப்பாட்டினா டக்குன்னு இலை கடையை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க மாலை கடைக்கு போயிட்டா. மாலை கடையில் போய் எல்லா மாலையும் எடுத்து உதறி பார்த்துட்டு கடைசியாக ஒரு மாலையை சூஸ் பண்ணாங்க. அங்கேயும் பேசி நம்ம அண்ணன்ட்ட அடித்து பேசி பேரம் பேசி 100 சொன்ன மாதிரி 120 ரூபாய்க்கு வாங்கிட்டு நேராக பொறி கடைக்கு வண்டி விட்டு ஆயுத பூஜைனா பொரியலாமல் எப்படி பொரிய கடைக்கு போய் வண்டியை விட்டு பொரியை வாங்கிட்டு பொறி வாங்கும் போது ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க என்ன தெரியுமா, காலையில் அந்த ஆயுத பூஜை பொரிய சூடான டீயில் அப்படியே முக்கி அப்படியே சாப்பிட்டு வச்சுக்கோங்க, தேன் மாதிரி இருக்குங்க. ஏங்க குமாப்பட்டியை விட சூப்பராக இருக்குங்க. தேன் மாதிரி முக்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியை வாங்கிட்டு சரி ஓகே வண்டியை தூக்குடா சாமி அப்படின்னு வண்டி எடுத்து ரைடு வச்சுட்டு வந்து பார்த்தா எங்கடா இப்போதான்டா திப்புன்னு கூட்டமாக இருந்தீங்க, அதுக்குள்ளே எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பிட்டீங்களா? சரின்னு சொல்லிட்டு வண்டியை கொண்டாந்து பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம பையனை இறக்கி விட்டு சரி ஓகே வா போய் ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னா என் பொண்டாட்டி வாழை இலையை எடுத்து மூக்குள்ள விட்டு மூளையை குடையறா சொல்லி வீட்டுக்குள்ள வந்துட்டு வாங்கின பொருள் எல்லாம் கீழே வச்சுட்டு அப்படியே நேராக கிச்சனுக்கு போயிட்டாங்க. காலைல ஊற வச்சு சுண்டலை எடுத்து குக்கரில் போட்டு லைட்டாக உப்பையும் போட்டு தண்ணியை ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சாச்சுங்க. சரின்னு சொல்லி அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு இவர் தான் நான் தான் தோரணத்தை மாட்டுவேன்னு கொண்டு போய் அந்த தோரணத்தையும் மாற்றிட்டு அப்படியே சரின்னு அடுத்த வேலையை பார்க்கலான்னு போயாச்சுங்க. ஆயுத பூஜைக்கே முக்கியமானது பட்டை தானேன்னு சொல்லிட்டு 90 மஞ்சள் குங்குமத்தெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பட்டை பழம் கீழே வந்து கதவுக்கு ஒரு பட்டை, ஸ்கூட்டிக்கு ஒரு பட்டை, பைக்குக்கு ஒரு பட்டை, ஃப்ரிட்ஜுக்கு ஒரு பட்டை, வாஷிங் மிஷினுக்கு ஒரு பட்டை, ஏசிக்கு ஒரு பட்டை, டிவிக்கு ஒரு பட்டை, பீரோவுக்கு ஒரு பட்டை அப்படின்னு போட்டு முடிச்சுட்டு பார்த்தா குக்கரில் வந்து புஷ்ஷுன்னு விசில் வர தண்ணியை வச்சு அதில் பூவை போட்டு அதில் பூவை நினச்சி சாமி ரூமுக்கு போயிட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரியை போட்டுட்டு எல்லா சாமிக்கும் ஃபோட்டோவுக்கும் பூ வச்சாச்சுங்க. ஆனால் கடைசியில் நான் தான் முருகருக்கு பூவை போடுவேன்னு ஒரே ராவடி. சரி இந்தாங்க போடுங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சுங்க. முருகருக்கெல்லாம் பூவை வச்சுட்டு கிளம்பிட்டோங்க. அடுத்து என்ன வேலை சுண்டலை தாளிக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. கிச்சனில் வந்துட்டு வெங்காயத்தெல்லாம் சரக்குன்னு கட் பண்ணி அடுப்பை பற்ற வச்சு வானிலையை வச்சாச்சுங்க. வானிலையை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு 2 பச்சை மிளகாயும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டிட்டேங்க. அடுத்து என்ன வெங்காயம் தான் சொல்லிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து சரின்னு வெங்காயம் பொன்னிறமானோடனே சுண்டலை கொட்டிட்டேங்க. சுண்டலை கொட்டிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆகியவை என்னென்ன கையில் கிடைக்குதோ எல்லா தூளையும் போட்டு ஒரு கிண்டி கடைசியாக ஃபைனல் தச்சா கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு சரி சாமிக்கிட்ட போய் அலங்காரம் பண்ணலான்ட்டு வந்து வாழை இலையை விரித்து வெத்தலைப்பாக்கு பல வகைகள் பொரி. சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைனாவே பொரி தானேங்க. அதையும் கொட்டிட்டு அவளையும் கொட்டிட்டு நாட்டு சர்க்கரை பொட்டுக்கல்லைன்னு என்னென்ன கையில் கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. போட்டுட்டு சுண்டலையும் நம்ம செஞ்ச ஸ்பெஷல் சுண்டலையும் கொட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்னப்பா விளக்கேற்ற வேண்டியதான்னு சொல்லிட்டு விளக்கை ஏற்றியாச்சு. விளக்கு ஏற்றிட்டு அடுத்து என்ன நான் தான் ஊதுபத்தி காட்டுவேன் சாம்பிராணி காட்டுவேன்னு வந்துட்டாருங்க. வந்து சரின்னு ஊதுபத்தி காட்டணும்னு சொல்லி ஊதுபத்தியை பிடிச்சிக்கிட்டே இருந்தார். அப்புறம் அணைச்சிட்டு சரின்னு ஒரு வழியாக சாமிக்கு காமிச்சிட்டாருங்க. காமிச்சிட்டு உள்ளே வெளியே வீட்டுக்குள்ளே கிச்சன் அங்கங்கன்னு எந்தெந்த கட்டாயத்தில் எல்லா இடத்துலையும் பற்றியே காமிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வாங்க பக்தி மூடுக்குள்ளே போயிடலாம். கற்பூரெலாம் காட்டி முடிச்சுட்டு சரி தீபத்தை தொட்டு கும்பிட்டுட்டு விழுந்தும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கார அம்மாட்ட போயிட்டு இந்தாம்மா தீபாராதனை எடுத்துக்கம்மா தொட்டு கும்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நெத்தியில் ஒரு பொட்டை திலகத்தை வச்சு விட்டுட்டு நல்லாருமான்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ பொட்டை வச்சு விடுமா அப்படின்னு சொல்லும் போது தான் நடந்துச்சு ஒரு பெரிய கதையே. ஐயோ அத்தா மரியாத்தா ஆத்தா வந்திருக்கட்டா. ஹலோ गाइस வெல்கம் டு சேனல். நல்லா வீடியோ பார்க்க